வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் சிம்மராசியிலிருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகிறாரு. கன்னிகள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் கேதுவோடு இணைந்து செயல்பட இருக்காரு. இதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, புதையலை கண்டு ஆட்டம் போடும் அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த 22ஆம் நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்வில் இது நடந்தே தீரும். அப்படி இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சிறந்த சுக்கிரன், கன்னிராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. துலாம் ராசியில் சூரியனும் செவ்வாயும், மகரத்தில் சனி பகவானும், விருச்சகத்தில் புதனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அசுரர்களின் குரு சுக்கிராச்சாரியார். இவரே சுக்கிர பகவானாக போற்றப்படுகிறார். சுக்கிர பகவானின் திசை கிழக்கு என்றும், சுக்கிரனுடைய அதிதேவதரை இந்திராணி என்றும், பிரயத்யதி தேவதை இந்திரன் என்றும், சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்கள் விவரிக்கின்றன. சுக்கிர பகவான் சுபமான யோகக்காரகர் எனப்படுவார். உலக வாழ்வில் எத்தனை தோஷங்கள் சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தந்தருள்பவர் சுக்கிர பகவான். குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை, குழந்தை பேறு அளிப்பவர் சுக்கிரன். அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். சுக்கிர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம். சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவாரத்தில் சுக்கிரஹோரையில் சுக்கிர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதன் மூலமாக விசேஷமான வாழ்க்கை நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும். சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பன்களின் ஊற்றாக இருப்பவர். ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் நிலையை பொறுத்தே பலன்களும் கிடைக்கும். அவனுக்கு என்ன ராஜா சுகவாசி சுக்கிர திசை அடிக்குதுபா என்று பேசுவார்கள். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாலோ, நீச்சம் பெற்றாலோ அல்லது நீச்சமங்கம் அடைந்தாலோ எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும். அசுரருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், கலத்திரக்காரகன், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் தான். சுக்கிரன் காமத்துக்கு காரன். அதிகாலையில் விடிவெள்ளியாக உதித்து மனிதனுக்கு காமக்கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான். நடக்கக்கூடியதே எல்லா வகையிலையும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ரிஷபம், துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். மீனம் ராசியில் உச்சமும், கன்னி ராசியில் நீச்சமடைகிறார் சுக்கிரன். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார். காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான நன்மைகளை ஆண்களுக்கு அளிப்பவர். பெண்களுக்கு நளினத்தன்மையும், அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்கக்கூடியவர். சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிக மிக அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிக பெரிய ராஜயோக பலன்களை உண்டாக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் தான். நீச்சம் என்றால் கெட்டு நிற்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னிராசியில் நீச்சம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், பண செலவு, கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்களை ஏற்படுத்தலாம். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தால் கலத்திர சுகங்கள் குறையும். பெண்கள் வகை ஆதாய அனுகூலங்கள் குறையும். சுகஸ்தானம் பலம் இழந்தால் ஆடை ஆபரண வசதிகள், வண்டி வாகன வசதிகள் குறையும். கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் நீச்சமாய் இருந்தால் லக்ஷ்மி இல்லாமல் தனது வயதிற்கு முதிர்ந்தவர்களுடனே சேர்க்கம் சுகம் இல்லாமல் எப்போதும் கவலையுடன் இருப்பான். ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்து அதுவே நீச்சபங்கம் பெற்றிருக்குமானால் உச்சம் பெற்ற கிரகத்தை விட மேலான பலன்களை கொடுக்கும். இதையே நீச்சபங்க ராஜயோகம் என்கின்றது ஜோதிடம். சுக்கிரன் நீச்சம் பெற்று சந்திரனுடன் லக்ன கேந்திரத்தில் இணைந்தாலும், புதனுடன் இணைந்தாலும் அல்லது லக்னத்திற்கு எவ்விடத்தில் இணைந்தாலும் குரு பார்வை அல்லது சேர்க்கை பெற்றிருப்பினும் நீச்சபங்க ராஜயோகத்தினை பெறும். நீச்சபங்கம் பெறுகின்ற
செல்கின்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும் போது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைந்து இருந்தால் கண் நோய், கண் பார்வை கோளாறு போன்றவை உண்டாகும். சுகத்திலிருந்து அதிபதியாக இருப்பதால் விந்து குறைபாடு, விந்தணு குறைபாடு ஏற்படும். ஆகையால் குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கிய தடை ஏற்படும். கட்டி, பிளவை, மர்மஸ்தான நோய்கள், பால்வினை நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சுக்கிரனுக்குரிய பரிகார தளங்கள் என்ன என்று பார்க்கும்போது, சுக்கிரன் பலம் பெற்று குறைந்தோ இருந்தாலும் சுக்கிரனுக்குரிய பரிகாரம் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தியடையும். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாம். இது சுக்கிரன் தலமாகும். கும்பகோணம் அருகே கஞ்சனூர் சுக்கிர தலத்தில் சுக்கிரன் தனது தேவியருடன் அருள் பாலிக்கிறார். இவரை வழிபட்டால் எல்லா வகை திருமண தடைகளும் நீங்கும். சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீச்சரம் கோவில் சுக்கிரனுக்குரிய தலம். இங்குள்ள சுக்கிரனேஸ்வரரை வழிபடுவதால் கண் கோளாறுகள் நிவர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அம்பாள் கோவிலில் நெய் விளக்கேற்றி வழிபட, பௌர்ணமி அன்று அம்பாளுக்கு மொச்சை சுண்டல் நிவேதனம் செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் தரலாம். இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கிரன் கன்னிராசியில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்தில் விருச்சிக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான புதன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவினுடைய பார்வையை பெறுகிறாருங்க. 7க்குரிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் இருந்து குருவினுடைய பார்வையை பெறுகிறாரு. கணவன் மனைவி உறவுகள் இதன் காரணமாக நல்லபடியாகவே இருக்குங்க. கடந்த சில நாட்களாக, என் மாதங்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த அந்யோன்ய குறைவு, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வீண் வாக்குவாதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதனால் பொருளாதார உயர்வும் உண்டாக இருக்குதுங்க. நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் கிடைக்கும் என்பதால கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே இல்லைங்க. கூட்டு தொழில் என்பது வெற்றிகரமாக நடக்குங்க. வருமானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கவலையும் வேண்டாங்க. திருப்திகரமாகவே இருக்குங்க. ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இதனால் லாபமும் அதிகரிக்க இருக்குது. விருச்சிக ராசினியர்களுக்கு இடம், வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு சுக்கிரனுடைய பலத்தால் ஆதாயம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணத்துல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி பகவான் வக்ரகதி நீங்கியதால் தோஷத்தை கொடுப்பாருங்க. எந்த வேளையிலும் தாமதத்தையும் தவிர்க்க முடியாத தடங்களையும் ஏற்படுத்துவார் என்பதால் முன்னெச்சரிக்கையுடன் இருங்க. அதே மாதிரி 12 சூரியன் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை அதிகரிக்க செய்வாருங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. கூடுமான வரைக்கும் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது, உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது, இவற்றை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க. அதே மாதிரி இயன்றளவு இந்த காலகட்டங்கள்ல மௌனமாக இருப்பது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதேனும் உணவை அழியுங்க. வாசகர்களுக்கு ஒருவேளை உணவு பொட்டலம் வாங்கி தாருங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.